சயின்ஸ் ஐட்டம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாங்கள் கற்றல் உளவியல் பற்றி பேசப் போகிறோம். எவ்வாறு நமது மூளை புதிய தகவல்களை கற்றுக்கொள்கிறது, அதை நினைவில் எவ்வாறு வைத்துக் கொள்கிறது என்பதை விஞ்ஞான அடிப்படையில் புரிந்து கொள்வோம். இது மாணவர்களுக்கு மாத்திரமல்லாமல் அறிவார்ந்த தேடல் உள்ள யாவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம். முதலில் கற்றல் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். கற்றல் என்பது புதிய அறிவு, திறமைகள் அல்லது பழக்க வழக்கங்களை அடைவதற்குரிய மூளையின் திறனாகும். நிபுணர்கள் இதை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறார்கள். அதாவது குறிப்பிட்ட விடயங்களில் திருப்ப திருப்ப நாங்கள் முனைப்புடன் செயல்படுவதன் மூலம் மூளையில் புதிய நரம்பிணைப்புகள் உருவாகின்றது. இருப்பினும் ஏன் கற்றுக்கொண்ட விடயங்களை சுலபமாக மறந்து விடுகின்றோம்? இதற்கு காரணம் மறத்தல் வளைவு, ஃபொகெட்டிங் கர்வ் எனப்படும். உளவியல் நிபுணரான ஹெர்மன் எப்பிங்காஸ் இதை கண்டறிந்தார். அவரின் ஆய்வின்படி கற்றுக்கொள்ளும் புதிய தகவல்களில் 50% முதல் 1 மணி நேரத்திற்குள் மறக்கப்படும் என குறிப்பிடுகின்றார். இதை தடுக்க நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டேஷன் என்ற முறையை பயன்படுத்தலாம். இது என்னவென்றால், நீங்கள் கற்றுக்கொண்டதை வேறுபட்ட இடைவெளிகளில் மீண்டும் மீண்டும் பார்த்தலை குறிக்கும். உதாரணமாக, இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய எண்ணக்கரு பற்றி படித்தோமாக இருந்தால் அந்த விடயத்தை வீட்டில் ஒரு தடவை திருப்பி பார்க்கிறது. குறிப்பிட்ட இடைவெளிகளில் திருப்ப திருப்ப நாங்கள் பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் மூளை அந்த தகவலை எங்களுடைய நீண்ட நாள் நினைவகத்துக்கு அனுப்பும். அதன் மூலம் அந்த விடயம் எங்களுக்கு மறக்காமல் இருக்கு. அதுதான் ஸ்பேஸ் ரெப்பிட்டேஷன் என்று சொல்கிறார். திருப்ப திருப்ப வேறுபட்ட இடைவெளிகளில் திருப்ப திருப்ப படிக்கிறத குறிக்கும். அடுத்ததாக, நீங்கள் கற்றுக்கொள்கின்ற முறை மிக முக்கியமானது. லேர்னிங் பிரமிட் என்ற கருத்தின்படி, சாதாரணமாக புத்தகங்களை வாசிப்பது அல்லது படிப்பது, விரிவுரைகளை கேட்பது குறைந்த நினைவாற்றலையே உருவாக்கும். அதாவது 10-20% நினைவாற்றலையே உருவாக்கும். ஆனால் நீங்கள் கற்றது தொடர்பான பயிற்சிகளில் ஈடுபடும் போதோ அல்லது மற்றவர்களுக்கு அதனை கற்றுத்தரும் போதோ இதுபோன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் நினைவாற்றலை 90% வரை அதிகரித்து கொள்ள முடியும். மேலும் கடைசி நேரத்தில் கற்றல் என்பது உங்களுக்கு நீண்ட காலம் பயனளிக்காது. அது வெறும் உயிர்பெற்ற மனனம் செய்தல் முறையாகவே அமையும். அதற்கு பதிலாக சில உளவியல் அடிப்படையிலான பயிற்சிகளை நாங்கள் முயற்சி செய்து பார்ப்போமாக இருந்தால் எமக்கும் எம்மூலம் மற்றவர்களுக்கும் நீண்டகால பிரயோசனம் தரும் செயலாக அது அமையும். அதில் ஒன்று ஆக்டிவ் ரீகால், அதாவது திருப்ப படிக்காமல் கேள்விகளை உங்களிடமே கேட்பதன் மூலம் விடயத்தை தெளிவுபடுத்தி கொள்ள. அடுத்த முறை ஒரே பாடத்தை படிக்காமல் பல பாடங்களை கலந்து படிக்கும் முறை. அதாவது முதல் 20 நிமிடங்கள் பாடம் படிப்பீர்களாக இருந்தால் 10 நிமிட ஓய்விற்கு பின் கணித பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். மேலும் இதைவிட இன்னொரு முறை உண்டு. நீங்கள் கற்றதை உங்களுடைய சொற்களில் விளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதன் மூலம் அந்த பாடத்தில் அல்லது அந்த எண்ணக்கருவில் நீங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். கற்றலில் ஓய்வுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. தூக்கம் உங்கள் நினைவகத்தை வலுப்படுத்தும். தூங்கும்போது நரம்பிணைப்புகள் வலுப்படுத்தப்படுகிறது. கண் விழித்து படிப்பது என்பது ஆரோக்கியத்திற்கு பொருத்தமற்ற செயற்பாடாகவே அமையும். சரியான தூக்கத்துடன் வினைத்திறனாக எமது கற்றல் நேரத்தை செலவிடுவோமாக இருந்தால் ஆழமாக கற்கும் விடயங்கள் மனதில் பதியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உங்கள் கற்றல் ஆர்வத்திற்கும் டோபாமைன் என்ற இரசாயன கூறு முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் ஒரு விடயத்தை மகிழ்ச்சியாக கருதினால் டோபாமைன் என்ற ரசாயன கூறு அதனை முதன்மை தகவலாக உங்கள் மூளைக்கு கொடுக்கும். ஆகவே நீங்கள் விடயங்களை கேட்கும்போது அதை வேடிக்கையாக கேட்பதோ அல்லது உங்களுடைய ஆர்வங்களுடன் அதை பொருத்தி கொண்டு கேட்பதோ அந்த கற்கின்ற விடயத்தை அல்லது கற்கின்ற எண்ணக்கருவை உங்கள் மூளையில் நன்கு பதிய செய்ய உதவுகின்றது. இறுதியாக முக்கிய அம்சங்களை மீள நினைவுபடுத்தி கொள்வோம். ஒன்று, ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டேஷன் முறையை பயன்படுத்தி மறத்தலை தடுப்பது. அடுத்தது, செயன்முறைகளில் ஈடுபட்டு கற்றல் அல்லது நாங்கள் கற்ற விடயத்தை இன்னொருவருக்கு விளங்கப்படுத்துவதன் மூலம் கற்றுக்கொள்ளல். அடுத்த, கற்றலில் தூக்கம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை உணர்ந்து கற்றுக்கொள்ளல். நீங்கள் கற்கின்ற விடயங்களை உங்கள் ஆர்வத்துடன் தொடர்படுத்தி அல்லது வேடிக்கையுடன் தொடர்படுத்தி கற்றுக்கொள்ளல். இந்த உளவியல் வழிமுறைகளை பயன்படுத்தி உங்கள் கற்றலை எளிதாகவும் விரைவாகவும் வினைத்திறனுடையதாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்ததா? பயனாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை குறிப்பிடவும். மேலும் கற்றல் முறைகள் குறித்து உங்கள் கருத்துக்களையும் கருத்து பகுதியில்
பகிர்ந்து கொள்ள. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.